அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கு மிக வலுவாக இந்த மாசி மாதம் பல அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது. ஏனென்றால் குறைக்காத நாயும் இல்லை, குறை சொல்லாத வாயும் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையில உங்களை குறை சொன்னவர்கள் மத்தியில் அவர்கள் முன்னே கெத்தாக வாழ்ந்து காட்டக்கூடிய வகையில் மிக சிறப்பான அற்புதமான யோக வாய்ப்புகளை இந்த மாசி மாதம் அள்ளி கொடுக்க போகிறது. அதிலும் குறிப்பாக பிப்ரவரி 13ஆம் தேதியிலிருந்து மார்ச் 14ஆம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது மிக சிறப்பான அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளை அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் பல மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகள் கன்னிராசிக்காரர்களுக்கு உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் அதிரடியான மாற்றங்கள் கிடைக்கிறது. எனவேதான் இந்த தருணம் என்பது மிக சிறப்பான வளர்ச்சிக்கு அடித்தளமிடுகிறது. அதிலும் குறிப்பாக மிக வலுவாக செவ்வாய் வக்ர நிவர்த்தி பெறுகிறார். மாசி மாதம் 9ஆம் தேதியிலிருந்து சூரியன் மாசி 1லிருந்தே இந்த மாதம் முழுவதுமே சனியுடன் இணைந்து வலம் வருகிறார். ராசியின் உச்ச அதிபதியான புதன் மாசி 14ஆம் தேதிக்கு பிறகு நீச்சகதியில் திரும்புகிறார். நீச்சகதியில் திரும்பினாலும் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பதற்கான சூழலை ராசியின் அதிபதியும் உச்ச அதிபதியுமாக இருக்கக்கூடிய வித்யாகரகரான புதன் ஏற்படுத்துகிறார். எனவேதான் இந்த தருணம் கன்னிராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான மாற்றத்திற்கு உறுதியாக அடித்தளமிட போகிறது. இந்த மாசி மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது குறைக்காத நாயும் இல்லை, குறை சொல்லாத வாயும் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களை பற்றி குறை சொன்னவர்கள் மத்தியில் மிகவும் சிறப்பாக இந்த மாசி மாதத்தில் பல அதிரடியான மாற்றங்களையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் பெறுவதோடு மட்டுமல்லாது அவர்கள் முன் கெத்தாக வாழக்கூடிய அற்புதமான நேரமாக அமைவதற்கான வாய்ப்பை இந்த மாசி மாதம் மிகவும் சிறப்பாக அள்ளி கொடுக்கிறது. அதிலும் குறிப்பாக உங்களை பற்றி குறை சொன்னவர்கள் முன் கெத்தாக வாழக்கூடிய அளவிற்கு மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக சந்திக்கக்கூடிய முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. இந்த வகையில் பார்க்கும் போது கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்த்தால் இந்த மாசி மாதத்தில் முழுமையாக முழு சுபகிரகமான குரு வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பொருந்திய அமைப்பில் ரிஷபராசியில் வலுவாக வெற்றிருக்கிறாருங்க. எதிர்பார்க்கக்கூடிய அனைத்து வகையான காரியங்களையும் உறுதியாக இந்த தருணத்தில் வெற்றிகரமாக மாற்றி கொடுக்க போகிறார். ஏனென்றால் இதுவரை ரிஷபராசியில் வக்ரகதியில் வலம் வந்த குரு பகவான் முழுமையாக இந்த மாதத்தில் இருந்து நேர்கதியில் வர ஆரம்பித்திருப்பது இந்த தருணத்துல மிக சிறப்பான நல்ல வாய்ப்பை உறுதியாக ஏற்படுத்தி கொடுப்பதற்கான நல்ல சந்தர்ப்பத்தையும் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை தடையில்லாமல் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குருவின் அமைப்பால் நிறைவாக சந்திக்க முடியும். அது மட்டுமல்லாது குருவின் சுப பார்வை பல்வேறு இடங்களை வலுப்படுத்துவதால் உறுதியாக திட்டமிடுதலை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பும் முன்னேற்றத்திற்கான சந்தர்ப்பமும் உறுதியாக உங்களை தேடி வருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு என்பதை திட்டவட்டமாக குரு உறுதிப்படுத்துகிறார். அது மட்டுமல்லாது மிக வலிமை வாய்ந்த நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் மட்டும்தான் முழுமையாக ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்க போகிறார். இந்த மாதத்திற்கு பிறகு திருக்கணிதத்தின்படி மிக வலுவாக சனி தனது நிலையில் மாற்றத்தை சந்திக்க போகிறாருங்க. எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சனியின் அமைப்பால் உறுதியாக நல்ல மாற்றத்தை நிச்சயமாக சந்திப்பதற்கான சூழல் உண்டு. பல்வேறு வகையில இருந்த தடுமாற்றங்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக மாற்றத்தை சந்திப்பதற்கான முதன்மையான யோகத்தை இறுதி மாதமாக வலம் வரக்கூடிய ஆட்சி பலம் பெற்று வலம் வரக்கூடிய நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனி பகவான் நிச்சயமாக அள்ளி கொடுக்க போகிறார். எனவே மிகப்பெரிய அளவிலான தடை தாமதங்கள் அனைத்தும் தகர்த்தெறியப்படுவதோடு புதிய வருமான உயர்வுக்கான வாய்ப்புகளும் மிக சிறப்பான சந்தர்ப்பமும் இந்த வேளையில் எளிதில் உங்களை தேடி வருகிறது. எதிர்பார்ப்பதை காட்டிலும் உத்தியோகம் தொழில் ரீதியாக மிக சிறப்பான மாறுதலை இந்த வேளையில் உறுதியாக சந்திக்கலாம். அதோடு மட்டுமல்லாது நிழல் கிரகமான ராகு குருவின் ஆட்சி வீடான மீன ராசியிலும் மோட்சக்காரகரான கேது புதனின் ஆட்சி வீடான கன்னி ராசியிலும் இறுதி தருவாயில் வலம் வருகின்றன. முழுமையாக இந்த மாதம் முழுவதுமே கிரகநிலைகளும் தங்களுடைய பலத்தை சமபலம் பொருந்திய கிரகநிலைகளின் வீட்டில் சஞ்சரிப்பதால் அனைத்து வகையான பணிகளிலும் நிச்சயமாக நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை இந்த தருணம் தடை தாமதம் இல்லாமல் ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே முன்னேற்றத்திற்கு சிறிதளவும் குறைவில்லாத நல்ல வாய்ப்பை முதல் கிரகமான ராகு கேது நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. அது மட்டுமல்லாது வீரத்தை விளைநிலமாக கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் மிதுன ராசியில் வக்ர
வக்ர நிவர்த்தி பெறுகிறார். மாசி மாதம் 9ஆம் தேதி முதல் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பொருந்திய அமைப்பில் திரும்புகிறாருங்க. அதாவது பிப்ரவரி 21 முதல் வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய மங்களகாரகன் பூமிக்காரகன் செவ்வாயின் அமைப்பால் உறுதியாக அதிரடியாக பல சுப நிகழ்வுகள் இந்த வேளையில் கைகூடுவதற்கான யோகம் உண்டு. அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல பணிகளை இந்த வேளையில் சிறப்பாக செயல்படுத்துவதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வரப்போகிறது. அதோடு மட்டுமல்லாது இதுவரை அவர் வக்ரகதியில் வலம் வந்த சூழலில் ஏற்பட்ட பின்னடைவுகள் முழுமையாக சரி செய்யப்பட்டு முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்புகள் உறுதியாக தேடி வருகிறது மங்களக்காரகரான செவ்வாயின் அமைப்பால். அதேபோன்று வித்யாகாரகரான புதனை பொறுத்த வரைக்கும் மிக வலுவாக சனியுடன் இணைந்து இந்த மாசி மாதத்தின் முற்பகுதியை வலுப்படுத்துகிறார். பிற்பகுதியில் 14ஆம் தேதிக்கு பிறகு நீட்சம் பெற்று சஞ்சரிக்க போகிறாருங்க. வித்யாகாரகரான புதன் நீட்சம் பெறுவதால் சற்று மந்தமான சூழல் ஏற்படலாம். ஏனென்றால் உணர்ச்சி வசப்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது. மற்றபடி நீச்சம் பெற்றாலும் மிக சிறப்பான மாறுதலை நிச்சயமாக வித்யாகாரகரான புதன் அள்ளி கொடுப்பார். எனவே சற்று விழிப்புணர்வுடன் இருந்தால் போதும். முன்கோபத்தை தவிர்த்து கொண்டாலே மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகள் உறுதியாக உங்களை தேடி வரும். முதன்மை கிரகமும் உஷ்ண கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியன் முழுமையாக ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சனியுடன் இணைந்து கும்பராசியை வலுப்படுத்த போகிறார். எனவே கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சனியுடன் இணைந்து கும்பராசியை வலுப்படுத்தக்கூடிய சூரியனின் அமைப்பு அதிரடியான பல மாற்றங்களை உறுதியாக ஏற்படுத்தி கொடுப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. விழிப்புணர்வுடன் இருங்க. அதோடு மட்டுமல்லாது சுக்கிரன் இந்த மாதம் முழுவதுமே உச்ச நிலையில் வலம் பெறுகிறார். உச்சம் பெற்று வலம் வருவதால் பல்வேறு வகையான புதிய வாய்ப்புகள் வளர்ச்சிக்கான முன்னேற்றத்திற்கான சந்தர்ப்பங்கள் தடைதாமதம் இல்லாமல் உறுதியாக உங்களை தேடி வருகிறது. சந்திரனை பொறுத்த வரைக்கும் 12 இடங்களிலும் வலம் வர போகிறார். ஆட்சி பலமும் உச்சபலமும் பெறும்போது அதிரடியான மாற்றம் சிறப்பாக கிடைக்கும். இப்படி நவகிரக நிலைகளின் அமைப்பும் இருக்க இந்த மாசி மாதத்தில் குடும்ப சூழ்நிலை எப்படி அமைகிறது என்று பார்க்கும்போது கன்னிராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமாக வலம் வருகின்றன. அதிலும் குறிப்பாக வலிமை வாய்ந்த குரு 9லும் சனி யோகஸ்தானமாகிய 6ல் ஆட்சி பலம் பெற்றும் இறுதி தருவாயில் வலம் வருகிறார். அதே போன்று யோகஸ்தானத்தில் சூரியன், சப்தமத்தில் ராசியின் அதிபதியான புதன் நுழைய போகிறார். இப்படி பல அதிரடியான மாற்றங்கள் மாசி மாதத்தில் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை அள்ளி கொடுப்பதால் மகிழ்ச்சி ரெட்டிப்பாக கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல பல சந்தர்ப்பங்கள் இந்த வேளையில் நிறைவாக கிடைக்க போகிறது. பாக்கியஸ்தானம் பலப்பெறுவதால் மிக பெரிய அளவிலான பல வகையிலான வரவேற்பு மற்றும் பண வரவுக்கான சாத்தியக்கூறுகளும் மிக சிறப்பாக அமைவதற்கான நல்ல சூழல் உண்டு. உங்களிடம் இருக்கக்கூடிய திறமையை மேம்படுத்துவதோடு மட்டுமல்லாது மற்றவர்கள் முன் கெத்தாக வாழக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. குடும்ப வருவாயை உயர்த்துவதோடு நீங்கள் நினைத்த காரியங்களை தடையில்லாமல் திறன்பட செய்வதற்கான நல்ல யோகமும் நிறைவாக கிடைக்கிறது. உத்தியோகம் சார்ந்த பணிகளில் சுபபலம் பெற்று சனி உள்ளிட்ட பெருவாரியான கிரகநிலைகள் வலம் வருவதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் உத்தியோகத்தில் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் உண்டு. நிரந்தர வேலை வாய்ப்பு, நிரந்தர வருமானம் என்று சொல்லக்கூடிய வகையில் அதிரடியான மாற்றங்களும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் தடையில்லாமல் சந்திப்பதோடு மட்டுமல்லாது மிக சிறப்பான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் அடித்தளமிடக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் தடையில்லாமல் உங்களை தேடி வருகிறது. எனவே ஒரு மிக பெரிய அற்புதமான பொன்னான தருணமாக அமைய போகிறது. இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சிறு முயற்சியிலே நல்ல வெற்றி நிச்சயமாக உண்டு. தொழில்துறை, வியாபாரத்துறையிலும் அசைக்க முடியாத அளவிற்கு மிக அற்புதமான வளர்ச்சியை கன்னிராசிக்காரர்கள் சந்திக்கலாம். எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்களை தவிர்ப்பதற்கு இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளலாம். தனித்து செயல்பட்டாலும் கூட்டு முயற்சியாக ஈடுபட்டாலும் கன்னிராசிக்காரர்களுக்கு அமோகமான வளர்ச்சி கிடைக்கிறது. கலைத்துறையின் நாயகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனும் உச்சம் பெற்று சப்தமத்தில் அமர்ந்திருக்கும் போது அவருடன் ராகு மற்றும் ராசியின் அதிபதியான புதன் இணைவது மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளை அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. புதிய தயாரிப்புகள் மிக பெரிய அளவில் வெற்றி பெறும். அரசியலில் நல்ல முன்னேற்றம் உண்டு. மாணவர்களின் கல்வியில் மிக சிறப்பான வெற்றி வாய்ப்புகள் தேடி வருகிறது. விவசாயம் சார்ந்த பணிகளில் செவ்வாய் வக்ர நிவர்த்தி பெறுவதால் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகம் உண்டு. ஆடு மாடு வளர்ப்பில் மிகப்பெரிய அளவில் அசுர வளர்ச்சி பெறுவதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. மிக சிறப்பான வளர்ச்சிக்கு அடித்தளமிடக்கூடிய வகையில் அதிரடியான மாற்றங்களை இந்த தருணத்தில் உறுதியாக சந்திக்க முடியும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள
கன்னிராசிக்காரர்கள் உறுதியாக இந்த மாதத்தில் ஒவ்வொரு வாரத்திலும் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். கன்னிராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாக உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை.